ஹலோ guys, welcome back to our channel. So today என்ன பண்ண வரோம்னா இன்னைக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம் பாபா. ஒரு ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா ஹாப்பியா இவ்வளோ ஃபீலா இருக்கேன்னா டுடே என்ன டேனா ஹாப்பி தீபாவளி. அப்பெல்லாம் எனக்கு சொல்ல ஆசை தான், பட் நானு எந்திரிச்சு காலைல எந்திரிக்கிறேங்க, தூங்கி எந்திரிச்ச அப்புறம் வேட்டு சத்தமே இல்லைங்க ஊர்ல. சத்தம் நானும் எவ்வளோ சரி வெடிப்பாங்க, ஏதாவது சவுண்ட் கேட்கும், தீபாவளி மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லைங்க. நானும் சின்ன வயசாக இருக்கும்போது எந்திரிச்சுன்னு டம்மு தூங்கவே விட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஒரு சவுண்ட் கூட இல்லைங்க. நான் கூட சரி ஏதாவது வாங்கி தந்து வெடிக்க வைக்கலாம் பார்த்து காசு கூட கொடுத்துறான்டா, இந்த சார் நீ வெறுதான் அவனு வெடிச்சா கூட வெடிக்க மாட்டாங்க இப்போ 2 days அப்புறம் இருக்காங்க. சரியான கடுப்புங்க. அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதுவும் தீபாவளி இன்னைக்கு தீபாவளி சொல்லணும்னு எக்ஸைட்மெண்ட்டே வர மாட்டேங்குது எனக்கு. அது சொல்ல போனீங்களா, நானும் சரி டைப் பண்ணுறேன், பத்மாசனம் யோகாசனம் சிங்கராசனம் எல்லா ஆசனம் ட்ரை பண்ணுறேன். பட் ஒன்றுமே ஃபீலிங்கே சரி இல்லைங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி ஒரு வேளை வயசாகிடுச்சுவோம். டேய் தம்பி, அப்புறம் இன்னைக்கு என்ன டே தெரியுமா? டேய் இங்கே பாடுறா, என்ன டே தீபாவளி தெரியுமா? என்ன தெரியும்? தீபாவளி எப்படி ஃபீல் பண்ற சொல்றா. வயசாயிடுச்சு, யாருமே வெடிக்க மாட்டாங்க. அதுக்கும் வயசாகிடுச்சு உனக்கு? யாருமே வெடிக்க மாட்டாங்க. ரேட்டு நான் வெடிக்க போறேன் போய். சரி வாங்கி வச்சிருக்காங்க, நம்ம தான் வெடிக்கிறோம் போல, நம்ம வெடிக்கிறதா தீபாவளி. சரி ஓகே, இப்போ வந்து குளிக்க போறேன், ஆயில் பக்கம் எடுக்க போறேன். ஓகே ஸோ வாங்க. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? ஸோ காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தீபாவளினால ஸோ ஆயில் பாத் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க. அதாவது ஆயில் பாத் எடுப்பாங்க, லைட்டாக போட்டுனா ஒன்றும் ஆகாது, வாய்ப்பு இல்லை. இதே சப்போஸ் அதிகமாக பூசிட்டே வைங்க, காற்று வந்துடும். அவ்வளோதான். போன தீபாவளிக்கு இப்படி தான் பூசி விட்டு காற்று வந்துடுச்சு, படத்தை படிக்க கிடந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் ஆயில் பார்த்தீங்கன்னா சில விதத்தில் செட் ஆகாது, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறது. ஓகே, லைட்டாக போட்டு நெக்ஸ்ட்டு செக்காய் போட்டு குளிக்க ஆரம்பிப்போம். ஓகே ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்து குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஆஹா சூப்பராக நான் சுமந்து மட்டன் குழம்பு ரெடி. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட்லி பூ மாதிரி இருக்கலாம், பூ மாதிரி. ஸோ காய்ஸ் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ செம்மையாக சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கிராக்கர்ஸ் எல்லாம் சும்மா டம்மின்னு வெடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிடி என்னடு அதை விட்டு போகலாம். ஸோ ஓகே, முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் தீபாவளி சர்வீஸ். வாங்க. வந்து இப்படி கிராக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்கோன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. கிட்ட வரலாம். ஃபஸ்ட் எடுத்தது என்னது? ட்விங்க்லிங் ஸ்டார். ட்விங்க்லிங் ஸ்டார் சாட்டை வெடிப்பாங்க பார்த்தீங்களா, பொருசுமே அந்த மத்தாப்புக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் வந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்னா புசுவானம்னு பேர் இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க. எடுத்து வச்சாலும் போதும் புசுன்னு வர மாட்டேங்குது, புசுவானமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி வைக்க நெக்ஸ்ட் நாங்கள் இருக்காங்க சங்கு சக்கரம். இது என்ன பண்ணுவோம்னா, சின்ன வயசில் கொடுத்து வச்சுருவோம், போட்டு இது சுத்தம் சுற்றிட்டே இருக்கும்போது ஏரியா டெங்கு குடிப்போம். செம்மையான அது நைட் அடிக்கிறாங்க. அடுத்து இது என்னன்னா கம்மி பத்தாப்பு, அப்புறம் 50 ஸ்பாட்லெஸ், இது ஒரு மத்தாப்பு 2 மத்தாப்பு. அடுத்து என்னன்னா என்ன ஒரு மத்தாப்பா வாங்கிட்டு இருக்கிறீங்க, இது குழந்தையில அப்புறம் இது பிரியாணி வெடி. பிஜிலியே இல்லை, பிஜிலி வெடி வாங்கி வச்சிருக்கேன். பிஜிலியே பாவம் எடுத்துக்கிட்டாரு, பெஸ்ட் இன் பீஸ். ஓகே, அது பிஜிலி வெடி வாங்கிட்டான்.
அடுத்து குருவி வெடி வண்டாரா அண்ணன் அண்ணன் வர வழி விடு குருவி வெடி. அடுத்து என்னன்னா வெங்காய வெடி. வித்தியாசமா நீங்க வாருங்க. கலர் கலர் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க புதுசா இருக்கு. பொட்டு வெடி. முட்டு வெடியா? எப்படி வெடிக்கிறது? கீழே போடுமே. கீழே போடுமே. என்னடா வெடிக்க முடியுது? சவுண்ட் வருதா? புதுவிதமா இருக்கு வெடி. வேண்டாம். தூக்கி ஓகேங்க. ஆமா எல்லாம் இருக்கு ஒண்ணு காணாம. பாக்கெட்டு. பாக்கெட்டுடா பாம்பு மாத்திரைங்களா? பாம்பு மாத்திரம் இல்லை பழசம் ஆயிடுச்சு இப்போ. வீடியோ எடுக்கிறீங்க பாம்பு மாத்திரம் பழசுடா. லெஜண்ட் அவன்லாம் வச்சுடுற ஆட்டத்துல பாம்பு மாத்திரை வேற இல்லைங்க. என்ன பண்றது இல்லை. சரி இருக்கிற வச்சு போட்டோம். ஓகே இல்லை ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி வச்சுருவாங்க. ஸோ வாங்க. துப்பாக்கி வச்சு நான் போலீஸ் தெரிஞ்சேன் வாங்க. நான் போலீஸு என் தம்பி திருடேன். அப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம். ஏதாச்சும் எப்படி எடுப்போம்னா உள்ள கேப்பை போட்டு கேப்பை சுருட்டி வச்சு இதை உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே மடக்கிட்டு சுடுவோம் பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை மட்டும் தனியாக எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டு கையிலே வெடிப்போம். முட்டைக்காரங்க நாங்கள் அதெல்லாம் கீழே வாதி கீழே உட்கார முடியாது. பயிராங்க இந்த மாதிரி பல வித்தையும் செய்வோம். நாங்கள் இன்னும் நிறையா இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு. துப்பாக்கி சரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துனேன். அதுக்கு இங்கே வாங்க. துப்பாக்கி எப்படிங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறீங்களா? சரி. கலைமகனி கலங்காதே தனிமை கண்டு மயங்காதே. பிரமாண வேண்டியதான். சரி ஓகே ஃபஸ்ட் டைம் இறங்கி போகிறோம். விஜில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சாதா பிஜிலி வெடிங்க. அது கூட ஃபஸ்ட்டு வெடி சோதிக்குது. லைஃப் தான் சோதிக்கிறோம் பார்த்தா இதுவும் லைஃப் ஏங்க. இப்போ வந்து பிஜிலி ஒன்று வச்சேன். அச்சு வேற எங்கேயோ வெடி வெடிக்குது. ஆனால் எனக்கு பாட்டமாக இருக்குது. சின்ன வயசுலாம் அசால்ட்டாக கையில் பிடிச்சி லட்சியம் முடி டம்மு டம்முன்னு வெடிச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வெடிக்கவே இல்லை. ஆனால் என்ன அவங்களும் எல்லா டைமும் சின்ன வயசில் சொல்லிட்டுருக்கேன். உங்களோட பூமர் ஆகிட்டோம். பூமர் வயசாயிட்டு அது வேறு பயமாக இருக்குது. வயசாயிட்டு உனக்கு என்னையே வெடிக்கிறியா தைரியமா? அப்புறம் ஒரு வெடி கூட பிஜில் வெடிங்க. அது வெடிக்கவே என்னன்னு தெரியல. டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டாலும் நடுக்க கொடுக்குது உடம்பு. என்ன பண்ணுறதே தெரியல. வயசாயிடுச்சு. அப்படி தான் இருக்கும். சொன்னேன் வேறு பேசுகிற கண்டென்ட்டில் என்ன நீ பார்க்க. ஓ காய்ஸ் மணி டைம் வந்து இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் வெடிக்க போகிறேன். கிராக்கர்ஸ் முன்னாடி எப்படின்னா புஷ்வான் வெடிக்க போகிறேன். புஷ்வான புஷ்ன்னு போகலாம். சரிண்ணே ஓகே. சரி குருநாடி சாட்டை கொடுங்க. எர்ரா சாட்டை எப்படி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சங்கு சக்கரம். தீபாவளி முடிஞ்சிச்சு. 18 தீபாவளி தான். காலையில் நல்லா வீட்டை போயிட்டு சரி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. 18 தான் எவ்வளோ முடிஞ்சிச்சு தீபாவளி. ஒரு பாட்டோட சிறப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அடுத்தோடையே பார்ப்போம். நான் சப்ஸ்கிரைப் லைக்ஸ் கமெண்ட் ஷேர். ஓகே உங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை. எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை.